Hello friends, welcome to Lukshiga Samayal. இன்னைக்கு நம்ம தக்காளி குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே அட்டகாசமா இருக்கும். ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்த்தலாம். தக்காளி, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, தேங்காய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சோம்பு, பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, கிராம்பு, உப்பு, எண்ணெய். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை எடுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்ததோ 2 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, தோல் எடுத்துட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 4 பெரிய தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி குருமாக்கு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் பெரிய டம்ளரில் 1 டம்ளர் ஊற்றிருக்கேன். கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இப்போ ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாங்க. இது கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஜார் எடுத்துருக்கேங்க, அதில் 1/2 கப் தேங்காய் எடுத்துருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் உடச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. குருமா நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த தேங்காய் பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம் ஜாரில். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, தக்காளி குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.